சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 7வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ நுழைவாயில் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிமு மூப்பு ஆசிரியர்கள் 1385 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு 10 ஆண்டுக்கு ஒரு முறை அரசாங்கம் ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும். ஆனால் 6வது ஊதிய குழுவில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 2 வகையான அடிப்படை ஊதியம் கொடுக்கப்பட்டது. ஒரு ஊதிய குழுவிலிருந்து மற்ற ஊதிய குழுவிற்கு வரும்பொழுது ஊதியம் அதிகரிக்க வேண்டும். ஆனால் 6வது ஊதிய குழுவில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியம் குறைக்கப்பட்டுள்ளது. 31/5/2009 நாள் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு 8370, 1/6/2009 நாள் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியருக்கு 5200 ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டது. ஊதிய வித்தியாசம் 3170. இந்த ஊதிய முன்படை களைய வேண்டி கடந்த 16 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம். இந்த போராட்டம் 19வது தொடர் போராட்டம். ஏறக்குறைய நாங்கள் கடந்த 2013 நாளன்று இந்த ஊதிய குழுவை களைவதற்காக வேண்டி 3 நபர் குழு அமைக்கப்பட்டது. அந்த 3 நபர் குழு 3 மாதத்தில் அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டது. ஆனால் இன்று 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டுகள் தொடக்க நாளாக இருக்கிறது. இதுவரை அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன ஆகிவிட்டது யாருக்குமே தெரியவில்லை. அதனால் நாங்கள் முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் அறிக்கை எண் 311 நிறைவேற்றி அரசாணை வழங்கி 20,000 இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். 6வது ஊதிய குழுவில் ஏற்பட்ட ஊதிய முரண்பாட்டை களைவதற்காக நாங்கள் 16 ஆண்டுகளாக ஆசிரியர்கள் அறவழியில் போராடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய விடுமுறை காலங்களில் மாணவர்களுடைய படிப்பை பாதிக்கப்படாமல் எங்கள் விடுமுறையை வீணாக்கி எங்கள் குழந்தைகளை விட்டுவிட்டு எங்கோ இருந்து இங்கு வந்து நடுத்தருவில் உட்கார்ந்து நியாயம் கேட்டு